ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சேனைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான 65 ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம மசாலா அந்த மாதிரி செய்வோம். ஆனால் இது ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கறி மாதிரியே சூப்பராக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது 200 கிராம் அளவுக்கு வெயிட்டில் இருக்குங்க, க்ளீன் பண்ண விட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க. அது வேகிற அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி நான் அதையும் அந்த தண்ணி கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற 200 கிராம் அளவுக்கு சேனைக்கிழங்கு இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. இந்த சேனைக்கிழங்கை 8லேருந்து 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பேன்லே. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி புளி தண்ணியில் நம்ம வேக வைக்கும்போது இந்த கிழங்கு ஐட்டம் எல்லாத்துலேயுமே ஒரு விதமான அரிப்பு இருக்குங்க. அந்த அரிப்பு இல்லாமல் போயிடும். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு காட்டுறேன். வெந்திருக்கு, ஆனால் குழையலை, ரொம்ப சாஃப்டாகவும் வேகலை. ஒரு 3/4 பதம் அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதுங்க. ஏன்னா நம்ம ஆயிலில் வேறு ஃப்ரை பண்ணுவோம், அப்போ நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த 65 நல்லா கிறிஸ்பியாக வரக்காக வேண்டி நம்ம கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இது கூடயே தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1/4 லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே புளி சேர்த்து வேக வச்சுருக்கோம், ஸோ அந்த புளிப்பும் இருக்கும். ஸோ அதனால் 1/4 லெமன் சேர்த்தா போதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாங்க. பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போனா தான் சேனைக்கிழங்குல நல்லா கோட்டாகும். இப்போ பாருங்கள், சேனைக்கிழங்கு ஃபுல்லாக நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அந்த கிழங்கு இந்த மசால் கூட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஊற விட்டுடலாங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம நல்ல சூடான எண்ணெயில் தனித்தனியாக உதுத்தி போட்டுக்கலாங்க. மொத்தமாக அப்படியே போட்டுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது எண்ணெய் அதிகமாக குடிக்காதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், உடச்சி காட்டுறேன். நல்லா கிறிஸ்பியாக வெளியே இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே கறி மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.